அருமையான பிள்ளைகள் புதியதாக துவங்கி நடத்த இருக்கிற இந்த இல்லப்பணிகளே கருத்தாக கொண்டு கலந்து கொண்டிருக்கிறேன். அன்பு குடும்பத்தின் பிள்ளைகள், தூரமான இடத்தில் இருக்கிற அருமையான அன்பு பிள்ளைகள் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஜெபத்துக்கு ஆயத்தமாக என்னாலுமே துதிப்பாய் என்ற பாடலில் சில கவிகளை பாடுவோமாக. என்னாலுமே துதிப்பாய் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். என்னால் வரையில உன்னதன செய்த என்னால் வரையில உன்னதன செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாத என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை மூடி சூட்டினதுமன்றி நித்தமோனை மூடி சூட்டினதுமன்றி நித்தியமான ஜீவனை மீட்டதோ என்னாலுமே துதிப்பாய். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடு ரங்கான தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேளையவரோடு நீ தங்கினால் எந்த வேளையவரோடு நீ தங்கினால் சொந்தம் பாராட்டிய துக்கி சுமப்பாரு என்னாலுமே துதிப்பாய். என்னாலுமே என்னாலுமே துதிப்பாய். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த இடத்திலே உங்களை சதாகாலமும் குடியிருக்கப்பட்டது. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களுக்கு பிரயாசம் வருதா. நான் என் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் இடத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் மக்களாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடப்பது போலவோ மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி உங்களை நாட்டுகிறேன். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். செபம் செய்வோமாக. ஆற்றல் நிறைந்தவராய் எங்களோடு கொடுக்கிறது பெரிய காரியங்களை செய்கிறேன் எங்கள் விண்ணக தந்தையே. ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையாலே இந்த இனிய நாளின் காலை பொழுதுக்காய் நன்றி நிறைந்த உள்ளத்துடன் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் எங்கள் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்வில் நிறைவாய் தங்கியிருந்து காலங்களிலே எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே கொடுத்து வருகிறேன். எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி பார்த்த நன்றியோடு உம்மை துதித்து போற்றுகிறோம். சிறப்பாக வெளிநாட்டில் இருந்துவிட்டு ஆண்டவரே தனக்காக ஒரு இல்லப்பணியை துவங்குவதற்காய் ஆண்டவரே அருமையான சகோதரன் எடுக்கிற முயற்சிகளில் கர்த்தருடைய கரம் நிறைவாய் தங்கியிருந்து ஆண்டவரே உம்முடைய மகனுடைய அனைத்து முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களுடைய மன விருப்பத்தின்படி அருமையான இந்த இடத்தை தெரிவு செய்து புதியதாக கட்ட இருக்கிற இல்லத்திற்காக நன்றியோடு நம்மை துதித்து போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேன் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள், உறவினர்கள்,
என்றும் ஆண்டவரே இந்த சப நிலைமையில் இருக்கிற அன்பு பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டுடைய அன்பு கரங்களில் தந்து மன்றாடுகிறோம். ஆண்டவரே இந்த இல்லத்திற்குரிய அடிக்கல்லை இந்த இடத்திலே நிறுத்தி தொடர்ந்து இந்த அருமையான இடத்தில் மேற்கொள்ள இருக்கிற பணிகளிலும் ஆண்டுடைய கிருபை அதிகமாக தங்குபடியாய் மன்றாடுகிறோம். சிறப்பாக இல்லத்திற்குரிய வரைபடத்தை வரைந்து எல்லா ஆலோசனைகளையும் கொடுத்து முன்னின்று நடத்துகிற நம்முடைய மகனுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று முதல் துவங்கி நடைபெறுகின்ற பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. பயன்படுத்துகிற பொருட்கள் நல்ல தரம் நிறைந்த முறைமைகளை அமையத்தக்கதாக ஆவியானவரே நீர் உதவி செய்தபடியாய் தம்மை நோக்கினங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தரே, மேலான ஆசீர்வதிக்கு கடங்கள் எங்கள் அன்பு பிள்ளைகளோடு எப்பொழுதும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. எப்பொழுதும் தந்தை, மைந்தன், தூயாவியரின் திருப்பேராலே ஆசீர்வதித்து இந்த பணியை நாங்கள் துவக்கி வைக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் எல்லா நிலைமையிலும் நிறைவாய் எங்கள் பிள்ளைகளோடு கூட தங்கியிருப்பதாக நெற்பரேசனுடைய செபிக்கிறோம். அன்புகளை எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தைகளை மறவாதேன். ஆமென். நமது ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாய் தந்தையாகி கடவுளின் அன்பு தூயாவியரின் நல் உறவும் நாம் எவரோடும் சிறப்பாய் அன்பு பிள்ளைகள் இன்று முதல் ஆரம்பத்தில் நடைபெறுகிற இந்த பணிகளோடும் ஏற்பட்ட நிறைவாய் தங்குவதாக. ஆமென். இந்த படுக்கையை போடு சில்வர் இல்லைல்ல, அதில் அப்படியே தூக்கி நீங்கள் அப்படியே சும்மா தூக்கி சேர்ந்து கொடுத்தா தான் வாங்கி வச்சேன். ஓகே சார், என்ன அங்கே நிற்குது? படுக்கையை போடு, படுக்கை நாட்டாண்டா படுக்கை. இருக்கு. சாந்து கொஞ்சம் சார் கொஞ்சம் எடுத்து போடுங்க. சாந்து கொஞ்சம் எடுத்து போடுங்க. இதிலே போடுங்க. போடுங்க, சைடில் போடுங்க. நீங்கள் போடுங்க. போடுங்க. சாந்து வேணுமா? போடுங்க, லைட்டாக போடுங்க. ஒன்று போடுங்க. இல்லை போய் எனக்கு போட வேண்டியது. அவ்வளோ டீ வந்துட்டா அவன் சார் டீ எடுத்து ஃபோனை வைங்க. டீ எடுத்துக்கிடுங்க. யார் சிந்து இல்லையாம்மா இருக்கிறத போட சொல்லுங்க. 3 மூடை இருக்கு, அதை எல்லாத்தையும் தீர்த்துருவாரு. சட்டியோடு தட்டி 3 மூடை இருக்கு. கேட்டு தான் விட்டுருந்தாங்க, சொல்லியிருந்தல கொண்டு வருவாங்கல்ல. போனோன்னா 3 மூடையும் போட்டு கலவையை மிக்ஸ் பண்ணி முடிச்சுருவாரா? பெருங்குளத்தில் தானே?
வெட்ட விலையில பலகை அடிக்கணும்ல பஸ் பலகை அடிக்கணும் கம்பி கட்டணும் வெட்ட விலையில சரி வாங்க வாங்கிடுங்க சரிங்க வேண்டாம் 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 போதும் ஆள் குறைஞ்சிட்டு இன்னைக்கு யாரு மார்க் பண்ணு இன்னைக்கு மார்க் பண்ணு இடிக்கணும் இடிக்கணும் இது நம்ம மேலே இந்த பிளிந்து மேலே தான் வரும்